வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனி லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காதல் உறவுகள் மற்றும் மனிதர்களை பற்றின சில முக்கியமான சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆணிடம் அவனது முகத்திற்கு நேராக பேசும்போது பெண்கள் தாங்கள் அவனால் மிகவும் காதலிக்கப்படுவதாக உணர்கிறார்கள். ஆனால் ஆண்கள் தங்களுக்கு பிடித்த பெண்ணுடன் சேர்ந்து ஏதாவது வேலைகளை செய்யும் போதும் விளையாடும் போதும் அவளது பக்கவாட்டில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் போதும் தான் அவளுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது போல் உணர்கிறார்களாம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மிகவும் பிடித்திருந்தால் அவன் எப்பொழுதும் தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அவளை பற்றியே பேசிக்கொண்டிருப்பானாம். 5 மாதங்களை கடந்த பிறகும் ஒருவரை உங்களுக்கு இன்னமும் பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் அந்த நபரை காதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. நீண்ட கால நிரந்தரமான உறவு அல்லது திருமண பந்தத்தில் இணைய எத்தனை வருடங்களானாலும் உண்மையான காதல் காத்திருக்கும். தங்களுக்கு மிகவும் பிடித்த நபருக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பும் பொழுது மனிதர்கள் மிகவும் வேகமாக அவற்றை எழுதுகிறார்கள். திருமணம் செய்து கொள்வதற்கு முன் இயல்பான சராசரி மனிதர்கள் குறைந்தபட்சம் 7 முறைகள் காதல் வயப்படுவார்கள் என்று உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். உங்களது நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அதை நீங்கள் சரியான நபர்களுடன் தான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்று எப்பொழுதும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உண்மையான ஆண்மை மிகுந்த ஒரு ஆண் உண்மை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவான். ஆனால் ஒரு கோழை எப்பொழுதும் பொய்களுக்கு பின்னால் தன்னை மறைத்துக் கொள்வான். ஒரு ஆண் நிராகரிக்கப்படும் பொழுது உடல் வலிகளை விட மிகவும் கடினமானதாகவும் வலி மிகுந்ததாகவும் அவனது மூளை உணர்கிறது. எந்தவித காரணங்களுமே இல்லாமல் ஒரு ஆண் எப்பொழுதும் ஒரு பெண்ணை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் அவளை மிகவும் தீவிரமாக ஆழமாக காதலிக்கின்றான் என்று அர்த்தம். உண்மையான ஒரு ஆண் அவன் நேசிக்கும் பெண்ணை கண்டு கொள்ளாமல் ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்த மாட்டான். எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அவளுக்காக பிறருடன் சண்டை போடுவான். ஆனால் ஒருபோதும் அவளுடன் சண்டை போட மாட்டான். தங்களுக்காக எதுவுமே செய்யாதவர்களை ஒருவர் எப்படி நடத்துகிறார் என்பதிலிருந்தும் தனக்காக அனைத்தும் செய்யும் நபர்களிடம் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதிலிருந்தும் அந்த நபரின் உண்மையான குணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். மிகவும் சரியான ஒரு பெண்ணுடன் நீண்ட கால உறவில் வாழும் ஆண்கள் மிகவும் ஆரோக்கியமாக பல வருடங்கள் வாழ்வார்களாம். மிகவும் அழகான ஒரு பெண்ணுடன் பேசும் பொழுது ஆண்கள் பதட்டமாகவும் அவர்களுடன் செலவிடும் நேரத்தை மிகவும் கடினமானதாகவும் உணர்கிறார்களாம். உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கும் உணர்ச்சிகள் ஒரு பொழுதும் மறைந்து போகாது. அவை தற்காலிகமாக சிறிது காலம் காணாமல் போனாலும் மீண்டும் மனதிற்குள் திரும்பி வரும் பொழுது முன்பிருந்ததை விட மிக அதிகமான மனவலியையே கொடுக்கும். நீங்கள் நேர்மையாக இருப்பதால் நிறைய நட்புகளும் உறவுகளும் உருவாகாது. ஆனால் அப்படி கிடைக்கும் உறவுகளும் நட்புகளும் மிகவும் மேன்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். சில சமயங்களில் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது என்பது எங்கேயும் செல்லாமல் நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக நம் வீட்டிற்குள் நம் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு நாமாக மட்டும் இருப்பதுதான். கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்குவது பெண்களின் மகிழ்ச்சியை அதிகரித்து நிறைய பொருள்களை ஒப்பிட்டு பார்க்கும் திறனை வளர்த்து
அவர்களது மனதையும் அறிவையும் இன்னும் விசாலமானதாகவும் மாற்றுகிறது. பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் விரக்தியாயிருப்பதற்கு காரணம் அவர்கள் தாங்களாகவே இல்லாமல் இருப்பதுதான். நீங்கள் உங்களது சிந்திக்கும் முறைகளை மாற்றிக்கொள்ளாத வரை திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அனுபவங்களுக்குள்ளேயே தான் சுழன்று வந்து கொண்டிருப்பீர்கள். உண்மையான ஒரு ஆண் அவன் மிகவும் விரும்பும் பெண்ணிடம் 2 விஷயங்களை சொல்ல மாட்டான். அவளை தற்காலிகமாக மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பொய்களையும், தன்னால் செய்ய முடியாத விஷயங்களை அவளுக்காக செய்ய போவதாக பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுக்கிறான் என்றால் அவன் அந்த பெண்ணை உண்மையாகவே காதலிக்கவே இல்லை என்று அர்த்தம். காலை வணக்கம் மற்றும் இரவு வணக்க குறுந்தகவல்களும் வாழ்த்துச் செய்திகளும் மனிதர்களின் மூளையை சுறுசுறுப்பாக வைத்து அவர்களின் மனதை குதூகலமாகவும் உற்சாகமாகவும் மாற்ற வழிவகுக்கிறது என்று உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு ஆண் ஒரு கவர்ச்சிகரமான பெண்ணை பார்க்கும் பொழுது அவன் தனது வயிற்றை உள்ளே இழுத்து கொண்டு தன் உடற்தசைகளை தளர்த்திக் கொள்வான். இப்படி செய்வதால் அவன் தன்னை உடலுறுதி வாய்ந்தவனாகவும் உயரமானவனாகவும் காட்டிக்கொள்ள முடிகிறதாம். நீங்கள் விரும்பும் ஒரு நபரின் கைகளை கோர்த்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் இருவருக்கும் இருக்கும் உடல் வலிகள் குறைந்து மன அழுத்தங்களும் பயங்களும் மறைந்து போய்விடும். உலகமெங்கிலும் இருக்கும் பெண்கள் உயர்ந்த குறிக்கோள்களையுடைய, நன்றாக படித்த, நகைச்சுவை உணர்வுடைய, தன்னை விட உயரம் அதிகமான ஒரு ஆணைத்தான் தன் வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ள விரும்புகிறார்களாம். முதன்முறையாக யாருடனாவது நீங்கள் கைகளை குலுக்கும் போது உங்கள் கைகள் விதுவிதுப்பாக இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். விதுவிதுப்பான கரங்கள் விதுவிதுப்பான, மனதிற்கு இதமூட்டும் பழகும் தன்மையையும் மனநிலையையும் குறிக்கிறது. வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு நாளாவது சோம்பலாயிருந்து ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களது மன அழுத்தத்தையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைத்து பக்கவாத பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது. உறுதியான தோள்பட்டைகள் உடைய ஆண்கள் பெண்களை மிகவும் கவர்ந்திழுக்கிறார்கள். தன்னம்பிக்கையுடைய பெண்கள் ஆண்களை விட மிகவும் அழுத்தமானவர்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் சுய நம்பிக்கையுடைய பெண்களின் உணர்ச்சிகளின் ஆழம் ஆண்களுக்கு இருப்பதை விட மிகவும் அதிகம் என்பதுதான். ஒரு ஆண் தான் காதலிக்கும் பெண்ணை உண்மையாகவே விரும்புகிறான் என்றால் அவன் அந்த பெண்ணை விட மிகவும் அதிகமாகவும் தீவிரமாகவும் அவளை திருமணம் செய்து கொள்வதை பற்றியும், அதற்கு பிறகு தான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் மிகவும் அதிகமாக யோசிப்பான். உண்மையான ஒரு ஆண் தன் வாழ்க்கை துணை அல்லது காதலிக்கு அவளுக்கு தகுந்த மரியாதையையும் அவனது முழுமையான மொத்த அன்பையும் எப்போதும் கொடுத்து கொண்டிருப்பான். நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ஒருவர் மீது உங்களுக்கு இருக்கும் காதலை மறைத்து வைத்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அந்த நபர் மீது நீங்கள் உணர்வு ரீதியாக கவர்ந்திழுக்கப்பட்டு அவரை நோக்கி சாய்ந்து உணர்வு ரீதியாக அவரை சார்ந்து கொண்டே இருப்பீர்கள். மனிதர்கள் தாங்கள் பிரபலமாகும் போது மிகவும் அதீதமான சுய விழிப்புணர்வு நிலைக்கும் இயல்பாகவே சில சுய கட்டுப்பாடுகளுக்கும் உள்ளாகி விடுகிறார்கள். ஒரு பெண் உண்மையாகவே அதீத அன்புடையவளாயிருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவள் அதுவரை கொடுத்து கொண்டிருந்த மொத்த அன்பும் அவளுக்கே திரும்பி வந்து அவளிடமே தங்கிவிடும். உண்மையான பெண் ஒருபோதும் ஒரு ஆணை அவன் இயல்புகளிலிருந்து மாற்றிவிட வேண்டுமென்று முயற்சி செய்யவே மாட்டாள். அந்த பெண்ணின் மீது ஏற்கனவே தான் காதல் வயப்பட்டு விட்டதை உணரும் அந்த ஆண்
அவனாகவே அவளுக்கு பிடிக்கும் விதத்தில் தன்னை மாற்றிக்கொள்வான். ஏன் பெண்கள் பயணம் செய்ய அதிகம் விரும்புகிறார்கள்? ஏனெனில் பயணம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியை அதிகமாக்கும் ஹார்மோன்கள் பெண்களின் உடலில் அதிகமாக சுரக்கிறதாம். ஒரு பெண் என்ன உடை அணிந்திருக்கிறாள், எந்த மாதிரியான ஒப்பனைகள் செய்திருக்கிறாள் என ஆண்கள் உற்று பார்ப்பதை விட பிற பெண்கள்தான் மிக அதிகமாக உற்று கவனிக்கிறார்களாம். அடிக்கடி வெட்கப்பட்டு முகம் சிவக்கும் பெண்களை பார்த்து கொண்டே இருப்பது ஆண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். நேர்மையாக இருப்பதென்பதுதான் ஞானத்தை அடைதல் என்ற புத்தகத்தின் முதல் அத்தியாயம். அதாவது நீங்கள் ஞானத்தை பெறுவதற்கான முதல் வழி நீங்கள் நேர்மையாக இருக்க தொடங்குவதுதான். நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களின் கைகளை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது உங்கள் மனவலிகள் குறைவதையும் உங்களது கவலைகள் மறைந்து போவதையும் உணர்வீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் குறைந்தபட்சம் யாரோ ஒருவரின் கதையிலாவது யாரோ ஒருவரின் பார்வையிலாவது நீங்கள் ஒரு வில்லனாகவும் கெட்டவனாகவும் தான் தெரிவீர்கள். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஆடியோ புக்ஸ், உளவியல், ஆன்மீகம், அதாவது சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you and take care.